எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச இன்று முற்பகல் ராஜகிரிய கோட்டைகுட விவேகாராம விகாரையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். ஜனநாயக தேர்தலுக்காக நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். ஜனநாயக முறையின் கீழ் மக்கள் வழங்கும் தீர்ப்பினை நாம் கௌரவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று தேர்தலுக்கு பின்னரும் அனைவரும் அமைதியாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அனைவரின் கருத்துக்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கி தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறாமல் செயற்படுவது நம் அனைவரதும் எதிர்பார்ப்பு. இறுதியில் கிராமங்கள் மற்றும் நகரங்களை அபிவிருத்தி செய்யும் பயணத்திற்கு எம்மால் தலைமை தாங்க வேண்டி ஏற்படும். அதற்கு தலைமைத்துவம் வழங்க நாம் தயார். ප්‍රජාතන්ත්‍රවාදයේ ක්‍රියාත්මක කිරීම අපි සියලු දෙනාගේම බලාපොරොත්තුවයි. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். நாம் தற்பொழுது இங்கிலாந்து போன்ற மிகவும் முன்னேற்றம் அடைந்து ஜனநாயக முறையில் உள்ளோம். எவரும் வாக்களிக்க வருவதில்லை. குறைவடைந்துள்ளதல்லவா? சில இடங்களுக்கு நான் தனியாக சென்றேன். சில இடங்களில் வேட்பாளர்கள் 75,000 பேர் உள்ளனர். வாக்காளர்கள் எண்ணிக்கை 17 மில்லியன், அதாவது 200 பேருக்கு ஒரு வேட்பாளர் உள்ளார். இல்லை, மக்கள் வெறுப்படையவில்லை. எஞ்சிய விடயங்கள் உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவ்வாறு என்றால் ஏன் என்னிடம் கேட்கின்றீர்கள்? வாக்காளர்களிடம் கேளுங்கள். நான் ஒருவர் மாத்திரமே. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று முற்பகல் தங்காலை மெதமுலன டி.ஏ. ராஜபக்ச தேசிய பாடசாலையில் வாக்களித்தார். ஷிராந்தி ராஜபக்சவும் அங்கு தனது வாக்கினை பதிவு செய்தார். கட்சி என்ற வகையில் நாம் சிறந்த நிலைப்பாட்டில் உள்ளோம். கடந்த காலங்களில் நாம் எதிர்கொண்ட சவால்களை பார்க்கின்ற போது 24 வட்டாரங்களில் வெற்றி பெற்ற போதிலும் இம்மால் பிரதேச சபையில் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. தேர்தலின் பின்னரே ஆட்சி அமைப்பு தொடர்பான விடயங்களை சிந்திக்க முடியும். இதன் பின்னர் நாம் கலந்துரையாடி எமக்கு கிடைக்கும் வாக்கு வீதத்தினை ஆராய்ந்து அடுத்த கட்ட அரசியல் தீர்மானங்களை எடுப்போம். மக்களுக்காக போராடும் எமது போராட்டத்தை நாம் கைவிடப் போவதில்லை. மக்கள் போராட்ட முன்னணியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் குமார் குணரட்னம் கேகாலை புனித ஜோசப் மகளிர் கல்லூரியில் வாக்களித்தார். பாரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தனர். அதனை மீண்டும் கேள்விக்குட்படுத்தி பழைய பாதை போன்ற ஒரு பயணமே முன்னெடுக்கப்படுகிறது. கடந்த 7 தசாப்தமாக நாம் எதிர்கொண்ட அனுபவங்களை அடிப்படையாக வைத்து அதிகாரத்திற்கு முன்னர் இருந்த நிலைமையிலும் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் காணப்படும் நிலைமையிலும் மக்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்தனர். எனினும் தற்பொழுது தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவே நினைக்கின்றேன். அந்த சந்தேகங்களை தீர்க்கும் வகையிலான விடயங்கள் இடம்பெற்றதாக நாம் காணவில்லை. நாம் தற்பொழுது உண்மையான நிலைமைகளை எதிர்நோக்கியுள்ளோம். எனவே மக்கள் ஆணையை வென்று மக்களினால் உருவாக்கப்படும் அரசாங்கத்தினை கட்டியெழுப்புவதற்காக நாம் தொடர்ந்தும் போராடுகின்றோம். ජනතාවගේම වෙච්ච ආණ්ඩුවක් හදාගන්න ජනතාවගේම වෙච්ච රජයක් ගොඩනගා ගන්නත් එක්ක අපිට මේ සටන තියෙයි දිගට. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் யாழ் வடமராட்சி கிழக்கு குடத்தனை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மன்னார் மாந்தை விடத்தல் தீவு தூய ஜோசப்வாஸ் மகாவித்தியாலயத்தில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வாக்களித்தார். எங்களுடைய தங்கி சின்னம் நிர்ணயிக்கின்ற சக்தியாக இருந்து தமிழ் தரப்புகளோடு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். வடகிழக்கில் நிச்சயமாக தமிழர்களுடைய ஆட்சி தான் நடக்கும். எம்பிபியின் ஆட்சி ஒரு காலம் இருக்காது என்பதை திட்ட தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணம் சென்ட் ஜேம்ஸ் மகளிர் பாடசாலையில் வாக்களித்தார். இந்த தேர்தலில் நம்முடைய தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற ஆணை மிக பலமாக இருக்கின்ற பட்சத்திலே நான் நினைக்கிறேன் மற்றவர்களும் தவறை செல்லுகின்ற அந்த பாதையில் இருந்து திருந்தி சரியான ஒரு உறுதியான ஒரு பாதைக்கு வருவதற்கு அனைத்துமே வழிவகுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய மக்கள் ஒரு பலத்த ஆணையை இந்த தேர்தல் ஊடாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான்
கொத்மலை வேவண்டன் தமிழ் வித்தியாலயத்தில் வாக்களித்தார். சபைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொட்மலை பிரதேசம் இன்னைக்கு ஆரம்பத்துல கைவிட்டு போயிருந்தாலும் நீதிமன்றத்தின் ஊடாக எங்களுக்கு மறுபடியும் இன்னொரு மறுபிறவை கிடைச்சிருக்கு. கட்டாய மக்கள் கருத்தில் கொண்டு சேவலுக்கு வாக்களிச்சு இங்க கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறேன். மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் நுவரெலியா நல்லாயன் மகளிர் கல்லூரியில் வாக்களித்தார். நுவரெலியா மடக்கும்புர வட்டகொட கலாபூரண தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் வாக்களித்தார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் மன்னார் தாராபுரம் அல்மினா மகாவித்தியாலயத்தில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எஸ்டிபியோடு சேர்ந்து போட்டியிடுகிறது. மாவட்டத்திலே எல்லா பிரதேச சபையிலும் அதிகபட்ச வாக்குகளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்ந்த எஸ்டிபி பெற்றுக்கொள்ளும் என்று நம்புகின்றோம். தேசிய காங்கிரசின் தலைவர் ALM மதாவுல்லா அக்கரைப்பற்று அசிராஜ் தேசிய பாடசாலையில் வாக்களித்தார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாணம் அத்தியடி கணபதி கலாசார மண்டபத்தில் வாக்களித்தார். தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மட்டக்களப்பு கிரான் மத்திய கல்லூரியில் வாக்களித்தார்.